இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு டெக் வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் இருக்க ஒரு செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் மூலிமா உங்கள் மொபைல் ஃப்ளைட் மோட்லேயே இருந்தாலும் உங்களால் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயல்பேட், அது உங்கள் மொபைல்லே இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வேணும் தேவைப்படுது. அந்த கோடு வந்து எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறோம், என்னோட மொபைலில் வந்து ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட டேட்டா கனெக்ஷன் வந்து இப்போ ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னோட டயல்பேடில் போய்ட்டு நான் ஒரு முக்கியமான கோடு வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கோடை நம்ம டயல் பண்ண போகிறோம். *#4636#*** இந்த நம்பர் தான் நீங்கள் டயல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டேன். என்னோட டயல் பேடில் போய்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து டயல் பண்ண போகிறேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு இன்ஃபர்மேஷனில் போய்டும். ஸோ இது வந்து டெஸ்டிங் ஆப்ஷன் சொல்லி உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷனில் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இது ஃபோன் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ரேடியோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், டர்ன் ஆஃப்னு கொடுக்கணும். ஸோ இப்போ டர்ன் ஆஃப்னு கொடுத்த பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் த டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் வெளியே வந்து கூட டேட்டா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மொபைல் டேட்டா எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பேக் வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் வெளியே வந்துட்டு எது ஓப்பன் பண்ணாலும் எனக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்னோடய மொபைல் வந்து ஃப்ளைட் மோடில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய யூடியூப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளைட் மோட்லேயும் இருக்கணும், பட் ஆனால் அதே சமயத்தில் நெட் கனெக்ஷனும் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இந்த டயல் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் மொபைல் டெட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன செட்டிங்ஸை மட்டும் மாற்றுங்க. அதாவது ஃபோன் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு ஸோ டர்ன் ஆஃப் த ரேடியோன்னு இருக்கும், அதாவது டர்ன் ஆன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃப்ளைட் மோடில் இருந்தால் கூட உங்கள் மொபைல் டேட்டா ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஒருவேளை பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுங்க. அதுக்கான காரணத்தை ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் என்னால் திருத்த முடிஞ்ச அளவுக்கு நான் திருத்திக்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்னோட முதல் வீடியோ 2018 வீடியோ. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். எப்படி சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே சப்போர்ட் இப்போவும் கொடுங்க. உங்களால் நான் மேலும் மேலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.